இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்ன, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அதோடைய இஷ்யூஸ். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபாய்க்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் ஓடிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு 65 ரூபாய்க்கு வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு குறிப்பிட்ட இன்னைக்கு கீழே விழுந்து மீண்டும் அது வந்து 70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ இது ஏன் 15% கீழே விழுந்தது அப்படிங்கிறத முக்கியமான காரணம் நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நாமும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ தட் அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சண்டிகர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சின்ன இஷ்யூ. இது ஒரு பர்டிகுலர் பேங்க்ல நடந்ததா இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்ல. இதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. ஃபைன். இதில் நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு நாலு எம்ப்ளாயிஸ், அதாவது இந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஒரு 4 எம்ப்ளாயி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ஐடிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் ஓனர்ஷிப்லாம் இருக்காது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஐஜி இருப்பார். அந்த ஐஜி தான் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்றாருன்னா, அந்த ஐஜி வந்துட்டு மாறிக்கிட்டே இருப்பாங்க எவ்ரி டைம். ஒரு 3 வருஷம் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ள வருஷம் கூட மாறுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அப்போ யாருக்குமே என்ன தெரியாதுன்னா, எக்ஸாக்டா இதோட பேலன்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி வைக்க மாட்டாங்க. கவனம் இருக்காது. மற்றபடி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்லலை. பட் இதுல நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடிஎஃப்சியில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, பணத்தெல்லாம் அதில் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்க செலவு பண்றதுக்கு கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுப்பாங்க, வெண்டாருக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ என்இஎஃப்டி வந்துட்டதுனால அதனால யாரும் இப்போ செக் யூஸ் பண்றது இல்லை. பட் ரேரா செக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த செக் பேமெண்ட் என்ன பண்ணணும், கிளியர் பண்ண வேண்டிய கடமை அந்த பேங்க்குக்கு இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, லூஸ் செக்கும் கிடைக்கும். ஒருவேளை அது லூஸ் செக் தானே நமக்கு தெரியாது, ஏன்னா டூப்ளிகேட்டான செக் அடிக்க முடியாது. லூஸ் செக் தான் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி லூஸ் செக்ல ஒரு வேலை சைன் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருக்கவங்க பாஸ் பண்ணுவாங்க. அதாவது 4 பேர் உள்ள இருந்து 4 பேர் வெளியே இருந்து இந்த வேலையை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட்டோடைய பணத்தை எடுத்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை கேஷாக வித்ட்ரா பண்ணி கையில் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி அவங்க சைன் பண்ணாத, அவங்க கொடுக்காத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணது தான் இங்கே பிரச்சனை. அதாவது எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே அக்கௌண்ட் வச்சிருந்தாங்களோ ஐடிஎஃப்சியில், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃபுல்லாகவே ஐடிஎஃப்சிலேருந்து எடுத்துட்டு வேற ஒரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது தெரியும்ல அவங்களோட அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ அதோட பேலன்ஸ் இருக்குன்னு. அந்த பேலன்ஸ்க்கும் இந்த பேலன்ஸ்க்கு பார்த்தா கிட்டத்தட்ட 490 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. எவ்வளோ? 490 கோடி ரூபாய். அப்போ இந்த தவறுகள் எத்தனை வருஷமா எத்தனை மாசமா நடந்திருக்குங்கிறத நமக்கு தெரியல. அப்போ இதை வெரிஃபை பண்ணும்போது ஆடிட்ல எடுக்கும்போது இன்னும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை உள்ள வந்து எந்த செக் பண்ணுங்கன்னா அதுல ஒரு 100 கோடி ரூபாய் மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட 590 கோடி ரூபாய் இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல மாட்டிருக்கு. இப்போ எடுத்தா நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, இந்த மாதிரி தப்பு செய்யறாங்க இல்லையா, இந்த மாதிரி தப்பு செய்யறவங்க நிச்சயமா ஒரு தடவை 2 தடவை ருசி கண்டுட்டாங்கன்னா இதே தவிர திரும்ப 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 வேற அக்கௌண்ட்ல பண்ணுவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தன் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்தா கூட மொத்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கும்போது ஒரு பெரிய பணமா மாறிடும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நிறைய நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், உங்க அக்கௌண்ட்னா உங்களுக்கு பேலன்ஸ் தெரியும்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் 5 அக்கௌண்ட் வச்சிருப்போம். வேற எக்ஸ்பென்ஸ்க்காக தனித்தனியாக அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கே சொல்றேன் நான், ஒரே டிபார்ட்மெண்ட்லயே 4-5 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. எதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு யாருக்குமே கான்சியஸே இருக்காது. அப்படியான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இப்போ உங்க அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் வரும், இல்லை எஸ்எம்எஸ் வரும், இவ்வளோ பணம் பேலன்ஸ் இருக்கு, நம்மளாம் ஒரு ஜிபேலேயே இதுலேயே ஒன்று செக் பண்ணிவிடும். இதெல்லாம் செக் பண்ணவே முடியாது. செக் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது இதுதான் இருக்கணுமா அப்படின்னு. யாருக்கு தெரியும்? அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அக்கௌண்ட்ஸ் டீம் தான் இப்போ மாட்டுவாங்க. அக்கௌண்ட்ஸ் டீம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெய்லி அக்கௌண்ட்ஸை முடிக்கும்போது அதோட பேலன்ஸை செக் பண்ணி இங்கே என்டர் பண்ண வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்கு. அப்படி ஏன் டேலி ஆகலைன்னா அதை வந்து டேலி பண்ணியிருக்கணும். பண்ணாமல் போனவங்க எல்லாருமே இப்போ மாட்டுவாங்க. ஸோ இந்த தவறு வந்து நிச்சயமா சொல்கிறேன், ஒரு பிரான்ச்சில் மட்டுமே நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கடந்து போக முடியாது. இது எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஐடிஎஃப்சி ஆரம்பத்திலேருந்து ஏன் நம்மளோட கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு புரியுதா? அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் சில பிரச்சனைகள் இருந்தது உண்மை. பட் நாம் வந்து அது நமக்கு எந்த தரவுகளும் இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல் நான் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணலன்னா, தோ இட் இஸ் எ மிட் கேப், நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் 70,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு 590 கோடி ரூபாய் பிரச்சனையான்னு கேட்டால் அது நிச்சயமா பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி தவறுகள் எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அதை பார்க்கணும்ல. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருக்கு, 50 சில்லற தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஷேர் பிரைஸ் 70 ரூபா 80 ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்கள் அப்பவே சந்தேகப்பட்டிருக்கணும்ல. என்னடா ஏதோ தப்பு நடக்குது, எல்லாரும் இதை அவாய்ட் பண்றாங்களே, அதை யோசிச்சிருக்கணும். நான் எப்பவுமே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், உங்க போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் இல்லாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் தான். ஏற்கனவே கர்நாடகா பேங்க்குக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் சொன்னேன், இன்னைக்கு ஐடிஎஃப்சி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எஸ் பேங்க் பிரச்சனை தான்னு சொல்லியிருக்கேன்.
ஆனால் நிறைய பேர் அதை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த வெஸ்ட் பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் வாங்கி போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இதிலெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கேபிஎம்ஜின்னு ஒரு ஆடிட் டீம், அதாவது வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் 4 ஆடிட் டீம் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஆடிட் டீம் தான் யார், இந்த கேபிஎம்ஜி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சரியான ஆடிட்டை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. கரெக்டான விஷயம் தான் நடந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு. அடுத்த லெவல் ஆஃப் இடி, சிபிஐ இந்த ரேஞ்சுக்கு போனால் தான் ஓரளவுக்கு இதில் நடந்திருக்கக்கூடிய ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 590 கோடி ரூபாங்கிறது ஜஸ்ட் இன்னைக்கு மாட்டின பணம். போக போக இது எக்ஸ்பேண்ட் ஆகும். மேபி அது ரிவீல் ஆக போதா ஆகாதான்னு நமக்கு தெரியாது. சிமிலர் டு இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்ல எப்படி 2000 கோடின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்களோ அது மாதிரி இதுவும் கூட ஒரு சின்ன அமௌண்ட்டு இப்போ சொல்லி க்ளோஸ் பண்ணாலும் ஃபியூச்சர்லேயே உங்கள் புக் வேல்யூ நிச்சயமாக ஆடிவாங்க இல்லையா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது தான், தப்பு கிடையாது. எனிவே நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் இப்போ போர்ட்டல் லிங்க் கொடுத்தாச்சு. ஒரு வேளை யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாருமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த லிங்க் கொடுத்துட்றேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் தான் அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் இல்லையா? ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.